पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமத்திலே 17வது திருநாமத்தை அனுபவிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நீங்களும் என்னுடன் கலந்து இதை அனுபவியுங்கள். இந்த திருநாமம் ஜிஷ்ணு என்பது. நாரத பகவான் இந்த திருநாமத்தை சொல்லும் பொழுது அவர் நெஞ்சிலே என்ன ஓடி இருக்க வேண்டும்? அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராமாவதாரம் தான் ஓடி இருக்க வேண்டும். எம்பெருமானுக்கு ராமாவதாரத்தில் உள்ள தனிச்சிறப்பு என்ன? தோலாத தனி வீரன். வேதாந்த தேசிகர் திருவரங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது தோலாத தனி வீரன் தொழுத கோயில் என்று பாடுகிறார். நாவிஜித்ய நிவர்த்ததே என்று வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தி மக்கள் ராமபிரானை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை. எந்த போருக்கு ராமன் சென்றாலும் வெற்றி பெறாமல் மீண்டதே இல்லை. அப்படி வெற்றியே ஹேபிட்டாக வழக்கமாக வைத்து கொண்டிருப்பவரை, ஜெயத்தையே சீலமாக உடையவரை, ஜெயசீலரை ஜிஷ்ணு என்று சொல்வார்கள். அந்த பெருமை ராமாவதாரத்தில் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப பேர் இருக்காங்க அந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்க. நான் இறுதி வரை போராடுவேன்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். வெற்றி பெறும் வரை போராடுவேன்னு சொல்கிறதில்ல பல அரசியல்வாதிகள். இறுதி வரை போராடுவேங்கிறாங்க. எந்த இறுதி வரை தெரியல. அவர்கள் இறுதி வரையா, அல்லது அவர்கள் எடுத்துக்கொண்ட இஷ்யூனுடைய இறுதி வரையா, அல்லது எதிராளி போருன்னு சொல்கிற வரைக்குமா தெரியாது. உண்மையிலே அவர்கள் வார்த்தை எப்படி இருக்க வேண்டியதில்லை, வெற்றி பெறும் வரை போராடுவேன் என்று. ஆனால் ராமபிரான் வெற்றி பெறாமல் மீண்டதில்லை என்றால் 14,000 அரக்கர்கள் சூர்பனகை தூண்டிவிட்டு ராமபிரானை தாக்க வரைக்கிறார்கள். 14,000 பேர். தம்பி இருக்கான், அவனை துணைக்கி வச்சுட்டு சண்டை போடல ராமபிரான். தம்பி லக்ஷ்மணன்ட்ட சொன்னான், லக்ஷ்மணா தூரக்க ஒரு குகை இருக்குது, அது கொஞ்சம் மலையில் உயர்ந்த இடத்துல இருக்குது. அந்த குகையில் உட்கார்ந்து இந்த போரை சீதாதேவி பார்க்க முடியும். பெரிய பால்கனி சீட்டில் உட்காந்து மேட்ச் பார்க்குற விஐபி மாதிரி. அதனால் அங்கே போய் சீதாதேவி இந்த யுத்தத்தை பார்க்கும்படியாக ஏற்பாடு செய்து நீ அவளுக்கு காவலாக இரு என்று லக்ஷ்மணனையும் அனுப்பிச்சிட்டான். லக்ஷ்மணன் சொல்லி பார்த்தா நான் சண்டை போடுறேன்னு கேட்கல, நான் தான் போடணும். சீதை இந்த போரை பார்க்க முடியாத இடத்துல உட்கார்த்தி வை, சீதை பார்க்கட்டும். 14,000 பேரை தனி ஒருவனாக எதிர்க்கிறான். வால்மீகி இந்த கதை சொல்ல வந்தவரே வியந்து போகிறார், வயிறு பிடிக்கிறார்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். அவருக்கு அவ்வளோ கவலை. சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகஸ்து ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. 14,000 அரக்கர்கள் நேர்மையாக போரும் புரிய மாட்டாங்க. அப்போ 14,000 பேரோட தர்மமே வடிவெடுத்த
ராமபிரான் ஒருவன். இவன் எப்படி போரிடுவான், எப்படி போர் நடக்கும் என்று வால்மீகியே வெயிறு பிடிக்கிறார், கவலைப்படுறார் கதை சொல்ல வந்தவர். ஆனால் அன்பர்களே, அந்த போர் 72 நிமிஷம் தான் நடந்ததுங்கிறாங்க. 14,000 அரக்கர்களை 72 நிமிஷத்தில் சம்மரித்திருக்கான். சம்மரித்த பொழுது 14,000 அரக்கர்களும் அவன் மீது ஏகப்பட்ட பானங்கள் போட்டிருக்கான். அதெல்லாம் உடம்புல தாங்கியிருக்கான். ஆனால் எவ்வளோ பெரிய சாகசமான காரியம் அது. தனி ஒருவனாக 14,000 பேரை எதிர்த்து போரிட வேண்டியது. அந்த சாகசத்தை ஏற்றுக்கொண்டானே, அந்த சாகசம் செஞ்சார். ஆனால் கடைசியில் தானும் தோற்று வாண்டு போயிட்டாரு இல்லை. அனபாய சாகசா என்றார்கள் ஆன்றோர்கள். அந்த சாகசம் செய்தான், ரிஸ்க் எடுத்தான். ஆனால் அந்த ரிஸ்க்கு அவனுக்கு சக்ஸஸில் தான் கொண்டு விட்டது. வெற்றி வீரனாக திகழ்ந்தான். அதெல்லாம் ராமபிரானை விஜயராகவன் என்று சொல்கிறோம். சீதாதேவி அந்த போர் முடிந்த உடனே இப்போ ஏற்பட்ட மாபெரும் வீரன் இவன் நமக்கு கணவனாக கிடைத்தான், இவனை போய் அயோத்தியிலேருந்து நம்ம அழைத்து வர மாட்டான், அயோத்தியிலே நீ இரு, காட்டுக்கு வர வேண்டாம் என்று இவன் சொன்ன பொழுது, நான் என்னை காட்டிலே அழைத்து கொண்டு பாதுகாக்க முடியாது உன்னால், அந்த பயத்தினால நீ வர வேண்டான்னு சொல்கிற. என்னவோ பெரிய போர் வீரன் நினச்சி எங்கள் அப்பா உனக்கு என்ன கொடுத்துட்டார், ஏதோ வில்ல முறிச்சேன்னு அது ஏதோ ஃப்ளூக்கில் முறிச்சிட்ட, நீ ஒரு ஆண் இல்லை பெண் தான், ஆண் வேஷத்தில் இருக்கையா என்று சாடி இருக்கா. இவனை போய் அப்படி சாடினோமே, காட்டுக்கு அழைத்துட்டு போக மாட்டேங்கிறான் என்பதற்காக இவன் எப்பேற்பட்ட வீரன் என்று நினைத்து ஓடி வந்தாள். ஓடி வந்து தானே எம்பெருமானை அணைத்து கொண்டான். பொதுவாக பாரத கலாச்சாரத்தில் நடக்காத விஷயம். அத்தனை ரிஷிகள் கூடியிருக்காங்க, போர்க்களம். இப்போ தான் வெற்றி வீரனாக ரத்தம் சொட்ட நிற்கிறான் எம்பெருமான் விஜயராகவன். அவனை தான் ஓடி வந்து அணைத்தாள் சீதாதேவி. ஏன் அணைத்தாள் சீதாதேவி? அவளை வீரி. இது நமது வழக்கமில்லை என்றாலும் அந்த வீரன், தோலாத தனி வீரனுடைய அந்த ஜெயசீலனுடைய வெற்றி அவளை அப்படி மயக்கியது. அப்போ வால்மீகி சொல்கிறார், தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகரிஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. விதேகராஜாவினுடைய, ஜனக மகாராஜாவினுடைய பெண்ணான சீதாதேவி தன் கணவனை அணைத்து கொண்டாள். அப்போ சீதாதேவியை வைதேகின்னு சொல்லுவானே, சீதானே சொன்னால் போகிறாதா? எப்படி சொல்கிறது? ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் எழுத்துக்கள் அட்ஜஸ்ட் ஆகணும், அப்படி இல்லை. வால்மீகி பகவான் அப்படிப்பட்ட கவி அல்ல. அவர் விதேக மகாராஜாவின் பெண் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அப்போ சீதாதேவி நினச்சினாலாம், ஒரு சொத்தவில்லை முறிச்சதுக்கே என்னையே கொடுத்தாரு எங்கள் அப்பா, அவர் மட்டும் இந்த வீரத்தை பொழுது பார்த்துருந்தா அவர் இவருக்கு என்ன கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சாலாம். சந்தோஷமான செய்தி வரைச்சே நம்ம அறியாமல் நமக்கு ரொம்ப நெருங்கினவர்கள் ஞாபகம் வரும். அப்படி சீதாதேவி இந்த சந்தோஷத்தில் தங்கள் அப்பா இல்லைன்ற எண்ணம் இருந்திருக்கும். அதனால் விதேகருடைய பெண்ணான சீதை என்று வால்மீகி சொன்னார் என்றெல்லாம் பலவாறாக விளக்கிறார். ஆனால் இதில் அடிப்படையான விஷயம் என்ன? ராமபிரான் ஜெயசீலன். மூலபலம் வந்தது. மூலபலத்துக்கு எவ்வளோ அரக்கர்கள் கணக்குன்னு தெரியல. புற்றீசல் மாதிரி வந்துட்டே இருக்காங்க. அவரோட போராடி அவங்களை வெல்வதற்கு எவ்வளவோ நாளாகலாம். அப்போது ராமபிரான் ஒரு காரியம் செஞ்சார். ஒரே ஒரு அஸ்திரம் தான் போட்டார், ஒரு பானம் தான் அவர் வில்லிலிருந்து வந்தது. அந்த பானம் இவர்கள் மேலே பட்டவாறு மூலபத்தில் உள்ள ஒரு அரக்கன் பக்கத்தில் உள்ள அரக்கரை பார்த்து, டேய் ராமா இங்கே நிற்கிறேன் அப்படின்னு பிரமித்து சம்மோகனம் அடைஞ்சு அவனை தாக்க, அவனை தாக்க, இதே மாதிரி அரக்கர்கள் தாங்களே ஒருவரை தாக்கி கொண்டு மாண்டு போனார். எத்தனை அரக்கர்கள் மாண்டார்கள்? அப்பொழுதும் ராமபிரான் போட்ட ஒரே பானம், அதில் இத்தனை பேர்கள் மாண்டு போனார்களே, ராமனுக்கு வெற்றி கொடுத்தார்களே, அதற்கு ஏதாவது ஒரு கணக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் ராமபிரானுடைய அன்றைய அவன் சம்மரித்து வெற்றி பெற்ற வெற்றியை சொல்வதற்கு கம்பநாட்டாழ்வார் அவர் ஒரு அழகான கதையை சொல்கிறார். ஒரு அக்ஷோகிணி சேனை விழுந்ததுன்னா ஒரு முண்டம் எழுந்து டான்ஸ் ஆடும். அப்படி ஆயிரக்கணக்கான முண்டம் போர்க்களத்தில் எழுந்து டான்ஸ் ஆடித்துன்னா ராமபிரானுடைய வில்லு ஒரு மணி கட்டியிருக்கு, அந்த மணி டங்குன்னு ஒரு அடி அடிக்கும். ஆனால் அன்றைய தினம் அந்த மணி இவர்கள் மாண்டு போன உடனே அடிக்க தொடங்கித்து அடிச்சுட்டே இருந்தது. சரியாக 3 மணி நேரங்கள், 7.5 நாழிகை அந்த மணி அடித்து கொண்டே இருந்தது. நீங்களே தான் நல்ல கம்ப்யூட்டர் வல்லவர்கள்ட்ட எவ்வளோ பேர் போயிருப்பாங்கன்னு கணக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு கணக்கு சொல்கிறேன். அப்பேற்பட்டவனாய் தனி ஒருவனாக நின்று
இத்தனை பேரையும் ஜெயித்த ஜெயசீலனாக அவதரித்தவன் திருவேங்கடமுடையான். சில பேர் நினைப்பாங்க கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் தானே திருவேங்கடமுடையான் தோன்றின வரலாறெல்லாம் இருக்குது, நீங்களே கதை சொல்ல போகிறேங்க. ஒகுளமாலை யசோதா தேவி தான் ஒகுளமாலையாக வந்தா. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு பல கல்யாணங்கள் நடந்தது, ஆனால் ஒரு கல்யாணத்தையும் யசோதை பண்ணி வைக்கலை. அந்த குறை யசோதைக்கு இருந்தது. அதெல்லாம் ஒகுளமாலையாக வந்து ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கு திருமணம் செஞ்சு வச்சு, அதெல்லாம் ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் நீங்கள் இதே சொல்கிறீங்க. இப்போது ராமபிரானாக வெங்கடமுடையானே தோன்றினார்னு இப்போ சொல்கிறீங்க. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஸ்ரீனிவாச பெருமான் எப்பொழுதும் மலையில் இருக்கான். அவன் பத்மாவதியை திருமணம் செய்து கொள்ள அந்த நிகழ்ச்சி வந்தபொழுது அதை சொல்கிறோம். ஏனென்றால் தசரத சக்கரவர்த்தியே ஸ்ரீனிவாசனை வழிபட்டு தான் ராமபிரானை பெற்றெடுத்தார் என்று வரலாறு சில புராணங்களில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கூட அது இந்த வரலாறு விஸ்தாரமாக சொல்லணும். இப்போ உங்களுக்கு இந்த அளவு சுருக்கமாக சொல்கிறேன். இன்னொரு திருநாமம் வரைச்சே விளக்கலாம். அதனால் ஸ்ரீனிவாசன் சன்னதியில் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் மலையப்ப சுவாமி உற்சவர், அது தவிர இன்னொரு உற்சவராக ராமபிரான் இருக்கார். ராமன் சீதை லக்ஷ்மணனோட. அந்த ராமன் சீதை லக்ஷ்மணன் அங்கே வந்த வரலாறு வேறு இருந்தாலும் எதற்காக அங்கே ராகவனையும் வைத்திருக்கான் பகவான் அப்படின்னா, இந்த ராகவன் எப்படி ஜெயசீலனோ அப்படித்தான் நானும் ஜெயசீலன். உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அவைகளெல்லாம் தூக்கி எறிந்து உங்களை காப்பாற்றும் வெற்றியை அடைவதில் ஒரு நாளும் நான் தோற்க மாட்டேன் என்று காண்பித்து கொண்டு எம்பெருமான் திருவேங்கடமலையில் இருக்கிறதுனால தான் அங்கே எம்பெருமான் சன்னிதியில் ஸ்ரீனிவாசனுக்கு பத்திரம் ராகவனும் இருக்கார். பல பேர் அப்படி பேர் வச்சுக்கிறதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்ரீனிவாச ராகவன், எங்கள் அப்பாவுக்கே அப்படித்தான் பெயர், ஸ்ரீனிவாச ராகவன் என்ற பெயரை பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஜெயசீலனாகிய ஜிஷ்ணுவாகிய ராமபிரானாக அவதரித்த திருவேங்கடமுடையானை ஜிஷ்ணு என்கிற திருநாமத்தினாலே நாரத பகவான் போற்றி வசிட்டிருக்கு சொல்கிறார். வியாச பகவான் வாய் தவறி சொன்ன நினச்சிக்காதுங்க. இதை வியாச பகவான் தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கார். பிரம்மாண்ட புராணமும் அவருடைய எடிஷன் தான். அன்பர்களே, அது மட்டுமல்ல, ஜிஷ்ணு என்கிற பெயர் அர்ஜுனனுக்கும் உண்டு. இந்த பகவான் பெயர் தான் அது. ராமபிரான் ராமாவதாரத்தில் ராமனாக தோன்றிய பொழுது மாரீச்சன் சொல்கிறான் ராவணங்கிட்ட, நான் ராமன்ட்டு அடிபட்டவன், அதெல்லாம் ரா அப்படிங்கிற எழுத்தை கண்டாலே எனக்கு பயங்கிறான். அர்ஜுனன்ட்டு அடிபட்ட துரியோதனன் சொல்கிறான், எனக்கு அரிச்சோடியில் ஆங்கிற எழுத்தை பிடிக்கல, ஆனால் அர்ஜுனன் ஞாபகம் வந்து நடுங்கிறேங்கிறான். அப்படி ஜிஷ்டுவாக அர்ஜுனனும் திகழ்ந்தான். அன்பர்களே, நாமும் அப்படி ஜிஷ்டுவாகத்தான் திகழணும் வாழ்க்கையில். இந்த திருநாமத்துக்குள்ள வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை இப்பொழுது வாசிக்கிறேன், கேளுங்கள். ஜயசீலோயம் யஸ்மாத் யத் பக்ஷஸ்யாத் ஜயேன யுக்தோபி தஸ்மாதேதம் ஜிஷ்ணும் புரோச்சுர்நாம்னா ததீய விருத்தஜ்ஞாக. அவன் எந்த பக்கம் இருக்கானோ அது நிச்சயம் வெற்றி பெறும். ஆகையினாலேயும் அவனுக்கு ஜெயசீலனாகிய ஜிஷ்ணு என்கிற பேர். எங்கே வாழ்க்கையை நாம் தோற்காமல் இருக்க திருவேங்கடமுடையானை நினைத்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபிப்போம். என்னுடன் கலந்து கொண்டு ஜெபியுங்கள். ஜிஷ்ணவே நமஹ. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.